பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதிக்காததாக. ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து பணிந்து கொள்ள துதிக்க தோத்தரிக்க தேவரே எனக்கு கொடுத்து நல்ல கிருபைக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் என்னுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் உங்களை ஆராதிக்கும் போது உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தில் எனக்கு அருளி ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களின் மூலமாய் மகிமைப்படுத்தும் வேத வசனங்களின் மூலமாய் கர்த்தாவே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தான் நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக 43வது கீர்த்தனையின் கீர்த்தனை பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
நல்லவர் என்பதை ருசித்து அறியோம். பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பராபரத்தில் நாம் இந்த இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பரிசுத்தாகத்தோடைய ஆண்டவரது கிருபைக்காக அவரை நோக்கி மன்றாடுவோம். பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் அவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்வோம். நம் அனைவரும் இணைந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்த்து சொல்லுவோம். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்யினாலும் மிகுதியான பாவங்களை செய்து கடவுளை பாவிகளாய் எங்களுக்கு உள்ளவராகிறோம். கர்த்தாவே, எங்கள் மெய்யான விசுவாசமும் ஊழியை செய்வதை எங்கள் பாவத்தை மாற்றி எங்களை சுற்றியிருக்கிறது. தந்தையாய் கடவுளே, எல்லாவற்றையும் அடைக்கவே உங்கள் மக்களாய் எங்களுக்கு இறங்கும் இறங்கும் எங்களுக்கு துணை செய்திடும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கேட்கிற எங்களுக்கு இறங்கும் இறங்கும் எங்களுக்கு விழுவது எங்களுக்காக செய்திடும். பரிசுத்த ஆவியானவரே, உண்டான சகாயரே, உங்கள் மக்களாய் எங்களுக்கு இறங்கும் இறங்கும் எங்களுக்கு விழுவது எங்களுக்கு துணை செய்திடும். நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து கர்த்தர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவிற்கு அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் புகழ்ந்து துதிக்குறோமே வல்லபிதாவே என்ற பாடல் மூலம் திரியேக கடவுளை ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள்.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல கடவுளே, சகல தீங்கு இடைவிடாமல் பராமரித்து வருகிற கர்த்தாவே, தீமை விளைவிக்கக்கூடியவைகளை எங்களிடமிருந்து அகற்றி எங்களுக்கு துணையாய் இருக்கிறவைகளை கிருபையாய் அளிக்குமாறு உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் என்றைக்கும் ஜீவித்த அரசாளர்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 7ஆம் ஞாயிறாகி இந்த நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொண்ட நிறுவ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 23 வரை உள்ள வசனங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி. உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பேன். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். வாசிக்கும்படியான நிருப பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை நம்முடைய இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று நிலைநிறுத்தி காப்பாராக. கடவுளை சேவிக்கிறவனுக்கும் அவரை சேவியாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை கண்டு அறிவீர்கள். சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிற்கு கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் என்பது அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தை பூலோகத்தை படைத்த சர்வ பிதாவாய் கடவுளை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியால் கற்பத்தில் உட்புகுந்து கன்னிகையிலிருந்து கடந்து பாடுபட்டு சிலுவையில் மரித்தார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். மறுமையிலே சொல்லுகிறார். அவருக்கு உயிரோடு மரித்தோருக்கு நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியால் விசுவாசிக்கிறேன். சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரவிடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கிட்ட இந்த விசுவாசத்துல மரண பரிந்து நிலைத்திருக்க தூய ஆவியாகிய கடவுள் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே நம்முடைய வேத வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திற்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களைப் போல நாங்களும் இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்போம். பரிசுத்த ஆவியானவர் உடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி இது பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 9 வரை உள்ள வசனங்கள். நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். இந்த வேத பகுதியில் நாம் நன்கு அறிந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட அவர் திரளான ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி முடித்து 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் தேவையை ஆண்டவர் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு காரியத்தை இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தேவையை அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தேவையை அறிந்திருந்தார். நான் வாசிக்கிறோம், அவர்கள் வந்து ஆண்டுடைய பாதத்தில் 3 நாட்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தேவை குறித்து சொன்ன காரியம், அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாதிருந்தார்கள். இந்த 3 நாளாய், இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருந்தார்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் அறிந்திருந்த அடுத்த காரியம், அவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்திருந்தார்கள். ஆகிய அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய தேவை, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்கு அறிந்திருந்தார். இந்த நாளுடைய சங்கீத பகுதியில் கூட நாம் எவ்விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 139:16 என் கருவை உடைய கண்கள் கண்டது என்று சொல்கிறார். என்னுடைய சரீரத்துடைய அவயவங்களில் ஒன்றாகில் உருவாகாத போதே கர்த்தாவே நீர் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தீர் என்று சொல்கிறார். ஆகல கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய தேவை மட்டுமல்ல, நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை சரீர பிரகாரமான தேவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம்? கடன் வாங்குவதை பற்றி யோசிக்கிறோம். தேவை மிகுதியாக இருக்குமானால் நாம் கடன் வாங்க முற்படுகிறோம். ஆனால் ரோமர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக சொல்கிறார். ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு புரிகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு புரிகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய தேவைகளில் கடன் வாங்குவதல்ல,
நம்முடைய தேவைகளில் கர்த்தரை நாம் நோக்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் கடன் வாங்கக்கூடாது நம்முடைய தேவைகளில்? ஒருவேளை அந்த சூழ்நிலையில் சீஷர்களோ அல்லது அந்த பகுதியில் இருக்க முக்கியமான பொறுப்பாளர்களோ போய் உடனே எப்படியாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம், யார்கிட்ட பணம் வாங்கலாம், என்ன எங்கே போகலாம் வரலாம் அப்படின்னு யோசிக்க செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியத்திற்கு ஆண்டவர் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புகிறதில்லை. அவர் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதற்காக நாம் அவரை நோக்கி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேத புத்தகத்தில் நம் கடன் வாங்கக்கூடாது என்பதற்கான சில காரணங்களை நம்ம வேதத்தில் அறிகிறோம். ஒரு மிக முக்கியமான காரியம், நம்முடைய எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருப்பதினாலே நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கடன் கொடுப்பதற்கு திட்டமிட முடியாது. யாக்கோபினுடைய நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் 15 வரைக்கும் வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வரை. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நாளைக்கு நடப்பது இன்னது என்பது நமக்கு அறியாது இருக்கிறபடினால் அதை குறித்து நாம் திட்டமிட முடியாது. அதை குறித்து நாம் திட்டமிட்டு கடன் வாங்கி அந்த காரியங்களை செய்வோம் என்று நாம் எண்ண முடியாது. ஏனென்றால் எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் செயல்படுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்காமல் போய்விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை நாம் காண்பிக்க தவறி விடுகிறோம். ஆகினால இங்கே சீஷர்கள் அவர்கள் நெருக்கத்திலே காணப்பட்டார்கள். ஜனங்கள் ஒன்றுமில்லாதிருந்தார்கள், சாப்பிட ஒன்றுமில்லாதிருந்தார்கள், பசியில் இருந்தார்கள். 3 நாட்களாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த மக்களை ஆண்டவர் அனுப்பிவிட விரும்பவில்லை. ஆண்டவர் அவர்களுடைய தேவையை அறிந்திருந்தார். 2வது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து 2ஆம் வசனத்தில் விதமாக சொல்கிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அவர் நம்முடைய தேவையை அறிந்திருக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, நம்முடைய தேவையை குறித்து அவர் கரிசனை உள்ள ஒரு தேவன், அதை குறித்து அக்கறை உள்ள ஒரு தேவன். கம்பேஷனேட் காட். இந்த வசனம் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அவர் எப்படிப்பட்டவர், என்ன நினைக்கிறார், இந்த சூழ்நிலையிலே இயேசு என்ன நினைக்கிறவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. அங்கே இயேசுவே சொல்கிற காரியம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், அவருடைய தேவையை அறிந்திருக்கிறேன், அவருடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், அதை குறித்த அக்கறை எனக்கு உண்டு, அந்த காரியத்தை நான் குறித்து செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறதை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை குறித்து பரிதபிக்கிற ஆண்டவர், நம்மை குறித்து அக்கறை உள்ள தேவன், நம்முடைய தேவைகளை குறித்து கரிசனை உள்ள தேவன். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வந்தபோது ஆண்டவர் அவர்களை நடத்தினதை நாம் அறிவோம். அவர்கள் பசியினாலே, அவர்கள் தாகத்தினாலே இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை போஷித்தார், அவர்கள் தாகத்தை தீர்த்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். இவர்கள் எல்லாவற்றையும் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நம் மீது கரிசனை உள்ள தேவன். ஆகினால தான் மனிதன் பாவியாக இருந்த போது அவன் மீது கரிசனை உள்ளவராக அவர் இருந்தபடினால தான் இரட்சகரை அனுப்பினார், மீட்பரை அனுப்பினார். ஆகினாலே நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை குறித்து பரிதபிக்கிற தேவன், நம்மை குறித்து அக்கறை உள்ள ஆண்டவர். 3வதாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிற காரியம், நம்முடைய கர்த்தர் தேவையை சந்திக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை நிவர்த்தி ஆக்குகிற ஆண்டவர், நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். வேதத்தில் ஆண்டவர் குறித்து நாம் வாசிக்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை, அவர் சர்வ வல்லவர், எல் ஷடாய் என்ற கடவுளுடைய நாமத்தை பற்றி நாம் அறிவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதற்கு இன்னொரு பொருள், அவர் போதுமானவர். எந்த சூழ்நிலைக்கும் எந்த தேவைக்கும் அவர் போதுமான ஆண்டவர். இங்கே இந்த சூழ்நிலையை நாம் அறிவோம். வனாந்தரம்,
ஒன்றுமில்லாத இடம். ஒருவேளை பட்டணத்துக்குள்ள இருந்தா ஏதாவது சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா இது ஒரு வனாந்தரமான இடம். அது மட்டுமல்ல, ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்கிறது. அதுவும் ஒரு 3 நாளா இங்கே இருக்கிறார்கள். இவர்களை எப்படியாவது போஷித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய எந்த தேவையையும் சந்திக்கிறதுக்கு போதுமானவர். தேவை என்ற எண்ண உடனே நாம் உலக பிரகாரமான தேவையை மட்டும் நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய தேவையை சந்திக்க வல்லவர். நம்முடைய சரீரத்தினுடைய தேவைகளை குறித்து அவர் அக்கறை உள்ள ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய வயிற்றை குறித்து கவலை உள்ள ஆண்டவர். ஆகையினால இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே தீர்மானிக்கிறதை, திட்டமிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே நடந்த அற்புதம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல கேட்ட காரியம், சீஷர்கள் இயேசுவினிடத்துல கேட்ட காரியம், எந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்று சொன்னார்கள். அவர்கள் இயலாமையான ஒரு சூழ்நிலையை அங்கே காண்பிக்கிறார்கள். ஆனால் இந்த இயலாமையின் மத்தியிலும் ஆண்டவர் சர்வ வல்லவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய இயலாமைகள் ஆண்டவர் செயல்படுகிற வாய்ப்புகளாக, தருணங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஒன்றும் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிற தேவன். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். அவர் எல் ஷடாய், நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். இங்கே அவர் அவர்களை பார்த்து கேட்ட ஒரு காரியம், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். சீஷர்கள் இல்லாததையும் இயலாததை பற்றியெல்லாம் யோசிச்சாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த இடம் வனாந்தரமான இடம், இதெல்லாம் சொன்னாங்களே ஒழிய என்ன இருக்குதுன்றதை அவங்க சொல்லலை. இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து கேட்ட காரியம், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்று சொன்னார். அப்பொழுது சீஷர்களை ஜனங்களை உட்கார கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்து செய்த காரியம், அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட தருணங்களிலே நாம் இருந்திருக்கிறோம். பெரிய தேவை, ஆனால் இருந்ததோ மிக மிக குறைவானது, சொற்பமானது. ஒருவேளை அநேக நேரங்களில் மாத சம்பளத்தை வாங்கி நாம் ஜபிக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம். இந்த மாதத்தில் நான் இந்த கடன் கட்ட வேண்டும், ஃபீஸ் கட்ட வேண்டும், அதை செய்யணும், இது செய்யணும், எக்கச்சக்கமான தேவைகள் உண்டு. ஆனால் கைகளில் இருப்பதோ மிக மிக குறைவானது. இந்த ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானும் இருக்கும்போது அநேக நேரங்களில் நாம் செய்கிற காரியம் முறுமுறுக்கும். இதை வச்சுட்டு என்ன பண்றது? நன்றி சொல்ல நமக்கு தோணாது. கைகளில் இருக்கிறது மிக மிக சொற்பமாய் இருக்கிறபடினாலே, நாம் இதை பார்க்கிறபடினாலே நாம் முறுமுறுப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இதே போன்ற ஒரு சூழ்நிலையில், அவர்கள் சாப்பாடு இல்லாத அந்த சூழ்நிலையில அவர்கள் செய்த காரியம் தான். இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் ஒரு பந்தியை வைக்க முடியுமா என்று சொல்லி அவர்கள் அங்கே அங்கலாய்த்ததையும் அவர்கள் முறுமுறுத்ததையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே தேவையின் மத்தியில பொதுவாக நாம் முறுமுறுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேர் எதிரான ஒரு காரியத்தை நமக்கு செய்து காண்பிக்கிறார். கைகளிலே அப்பத்தை எடுத்து அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்திற்காக ஒருவேளை அது குறைவானது தான். ஆனால் இந்த அப்பம் இந்த ஜனங்களுடைய தேவையை சந்திக்க போகிறதில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தபடியினால் இயேசு அப்பங்களை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலும் உங்களுடைய தேவையின் மத்தியிலும் இருப்பதை ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். இயேசு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பெற்று அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிட்டு கொடுத்த போது அந்த இயேசுடைய கரங்களில் அற்புதம் நடந்தது. கிரேக்க வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து
பிட்டு கொடுத்தார் என்று எழுதப்படவில்லை, பிட்டு கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் கரங்களிலே அவர் பிட்டு கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. அதை பெற்று அநேக சீஷர்கள் போய் எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருப்பதை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்து பெற்றுக்கொண்டார்கள், கொண்டு போய் கொடுத்தார்கள், வந்து பெற்றுக்கொண்டார்கள், கொண்டு போய் கொடுத்தார்கள். ஆகினாலே ஜனங்கள் தேவையோடு இருக்கிறார்கள். இயேசு தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இதற்கு நடுவில் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே போய் பெற்றுக்கொண்டு வந்து சீஷர்களுடைய ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் போதுமான ஆண்டவர். வனாந்தரத்திலும் அவர் போதுமானவர். வேலையின்மையின் மத்தியிலும் அவர் போதுமானவர். வறட்சியின் மத்தியிலும் பஞ்ச காலத்திலும் அவர் போஷிக்கிற ஆண்டவர். இயலாமையின் மத்தியிலும் இல்லாமையின் மத்தியிலும் சொற்பமானதை நாம் வைத்திருக்கும் பொழுதும் ஒருவேளை ஆண்டவர் அதை கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆகையினால் இங்கே நாம் கவனிக்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பிட்டு கொடுத்தார். அவர்கள் வாங்கி கொண்டு போய் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். வேத புத்தகத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் முன்பதாக 6ஆம் அதிகாரத்திலும் இதே போன்ற ஒரு அற்புதம் இருக்கிறது. நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து 5 அப்போ 2 மீனை பிட்டு 5000 பேரை போஷித்ததை நாம் அறிவோம். ஆனால் இங்கே மீண்டும் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. ஒரே அற்புதம் இல்லை, இது 2 அற்புதம். அங்கே நடைபெற்ற காரியம் வேற, இங்கே நடைபெற்ற காரியங்கள் வேற வேற, சில மாற்றமான காரியங்கள் இருக்கு. ஆகையினால இது 2வது முறை ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில கூட பல முறை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவருடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார், ஒவ்வொரு மாதமும் சந்திக்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் அனுபவித்திருந்தும் இன்னும் விசுவாசத்திலே நாம் குறைபடுகிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீஷர்கள் விசுவாசம் உடையவர்களாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க யாரும் போக வேண்டாம், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார், நீங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏனென்றால் அவர்களும் நம்மை போல விசுவாச குறைவுள்ளவர்களாய் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையிலையும் குறைவுகளின் மத்தியில இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குறைவின் மத்தியில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக இருப்பதை அவருடைய கரங்களில் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு அப்படின்னு கேட்ட உடனே 7 அப்பங்கள் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்போ ஒருவேளை சீஷர்கள்லாம் பேசிட்டு இருக்கலாம், என்னப்பா நம்மளே 12 பேர் இருக்கிறோம், இருக்கிறதே 7 அப்பம் தான், இதையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். அவர்கள் கொடுத்ததனுடைய விளைவு எல்லாரும் சாப்பிட்டது போக 7 கூடை நிறைய அவர்கள் அப்பத்தை எடுத்துக்கொண்டார்கள். 7 அப்பத்தை கொடுத்து 7 கூடை நிறைய அப்பங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆகையினாலே ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆகையினாலே நெருக்கங்களின் மத்தியில ஒருவேளை எனக்கு இருக்கிறதே போதாது என்று சொல்லி நான் எண்ணும் பொழுது அதிலிருந்து ஒரு பகுதியை நான் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு எனக்கு விசுவாசம் தேவை. என்னுடைய இயலாமையின் மத்தியிலும் என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நான் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவர்கள் 7 கூடை நிறைய அப்பங்களை எடுத்துக்கொண்டு செல்ல ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சம்பவத்தில் இந்த கூடை என்ற வார்த்தை கிரேக்க மொழியில வேறு ஒரு வார்த்தை. 5 அப்போ 2 மீன் இயேசு ஆசீர்வதித்து கொடுத்த அந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அல்ல, இது வேறு ஒரு வார்த்தை. இந்த கூடை என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா பெரிய கூடை, இதை ஆளையே வச்சு தூக்கிடலாம், அவ்வளோ பெரிய கூடை. ஆகையினால 7 கூடை நிறைய அப்பங்களை அவர்கள் எடுத்து செல்லும்படியாக ஆண்டவர் இங்கே அற்புதமாக ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவைகளில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவைகளின் மத்தியில விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கொடுப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவர். ஆகையால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். விசுவாசமும் நன்றியுள்ள இருதயமும் இருக்குமானால் அது ஜெபம். அவிசுவாசமும்
நன்றி இன்மையும் இருக்குமானால் அது முறுமுறுப்பு. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது இந்த முறுமுறுப்பு தான். ஆகையினாலே இங்கே நான் பார்க்கிற காரியம், ஆண்டவர் திருப்தியாக்குகிற தேவன். நம்ம வாசிக்க கேட்ட இந்த நாளினுடைய அடிவாக்கியத்திலும் நம்ம அதை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே வாசிக்கிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் இந்த நாளினுடைய பழைய ஏற்பாட்டு பகுதி 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:25. நான் விராய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இந்த பகுதியில் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம் சம்பூர்ணமடைய பண்ணி, சாட்டிஸ்ஃபை என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆகையினால நம்முடைய ஆண்டவர் திருப்தியாக்குகிற தேவன். எப்படிங்க இந்த திருப்தி வரும்? அற்புதமான ஒரு ரகசியத்தை இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நன்றி செலுத்தினார், அதனுடைய விளைவு திருப்தி. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களை திருப்தியாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான காரியம், நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆவிக்குரிய தேவை மட்டுமல்ல, சரீர பிரகாரமான தேவையும் அவர் சந்திக்கிறார். இங்கே ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் தங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து 3 நாட்களாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இவங்க இங்கே வந்தாங்களே ஒழிய அப்போ சாப்பிட்றதுக்காக வரல. 3 நாட்கள் வாஞ்சியோடு வந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். கர்த்தர் அவர்களை குறித்து பரிதபிக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆகினாலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்கு அவர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிதபிக்கிற தேவன், அக்கறை உள்ள ஆண்டவர். மூன்றாவதாக நாம் வாசிக்கிற காரியம், நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை திருப்தியாக்குகிற ஆண்டவர். நம்மை திருப்தியாக்குகிற ஆண்டவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய தேவை எதுவாக இருக்கலாம்? ஒருவேளை வேலை இல்லாமையினாலே நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். மிக சொற்பமான வருமானத்தினாலே நீங்கள் என்ன செய்வது என்று திகைத்து இருக்கலாம். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல் ஷடாய். அவர் நமக்கு போதுமானவர். எந்த சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவர். எந்த நிலைக்கும் அவர் போதுமானவர். வனாந்தரத்தில் அவர் போஷிக்கிற ஆண்டவர். அவர் குறைவின் மத்தியில அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை குறித்து மிகுந்த அக்கறை உள்ள ஆண்டவர், கரிசனை உள்ள தேவன். இஸ்ரவேல் மக்களை மாத்திரமல்ல, அன்றைக்கு ஆகார் வனாந்தரத்தில் அவள் கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் அவளையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். யோசித்து பாருங்கள், ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் ஆகியனாலே ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆகார் யார்? ஒரு அடிமை. அவள் ஒரு புற தேசத்தை சேர்ந்தவள், எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை பெண். ஆனால் கர்த்தர் அவளுடைய அழுக்குறலையும் கேட்டு, இந்த பிள்ளையினுடைய அழுக்குறலையும் கேட்டு கர்த்தர் அவளையும் சந்தித்து அவளுடைய தேவையையும் வனாந்தரத்தில் ஆண்டவர் நிறைவாக்கின தேவன். இவர் நம்முடைய தேவன். இவர் என்றென்றைக்கு நம்முடைய ஆண்டவர். இவர் மாறாத தேவன். இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். ஆகையினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் அவரையே நோக்கி இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். நம்மை குறித்து கரிசனையுள்ள தேவன். நிச்சயம் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை திருப்தியாக்கி வழி நடத்துவார். ஆகையினாலே அவரையே நம்பி இருப்போம். அவர் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அந்த நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளில் உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உண்மை பணிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, தம்முடைய ஜனங்கள் உடைய பாதத்தில் வந்து உடைய வார்த்தையை கேட்கும்படியாக வாஞ்சியோடு வந்து உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உடைய வல்லமையை நீர் விளங்க செய்தீரே. ஆண்டவரே,
நீர் அவர்களுடைய தேவையை அறிந்திருந்த ஆண்டவராய் இருந்தீர் என்று நாங்கள் வாசித்தோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஏதோ எங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக மாத்திரம் அல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய விடுதலைக்காக மாத்திரம் அல்ல, உங்களுடைய சரீர சுகத்திற்காகவும் சரீரத்தினுடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரை நீர் கரிசனை உள்ள ஆண்டவராக நீர் இருப்பதற்காக உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவை தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க கர்த்தாவே. நீங்க நேர்த்தியாய் வழிநடத்தி காக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல வாஞ்சியோடு வருகிற நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றுங்க, நீங்க பூர்த்தி ஆக்குங்க, நீங்க திருப்தி ஆக்குங்க கர்த்தாவே. எல்லாவற்றும் உடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தாங்கி வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளையும் தூத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து உங்களை பணிந்து கொள்ள, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நேர்த்தியாக வழிநடத்தி காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுது கர்த்தாவே உங்களுடைய மேலான ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக, கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே தகப்பனே எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர்பெற ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர்பெற ஆசீர்வதிங்க, கிராம சபைகள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. தேவையோடு ஆண்டவரே இருக்கிற மக்களுக்கு நீங்க இறங்கி உதவி செய்கிற ராஜா. பலர் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, அவர்கள் எல்லாருக்கும் நீங்க இறங்கி நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே சகோதரர் சுமாருடைய தகப்பனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவரை ஆசீர்வதிங்க, அவருக்கு நல்ல சுகம் பலன் தாரும். கர்த்தாவே, சூரனுடைய சகோதரர் பாக்கிய ஜோதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இன்னும் திருச்சபையில ஆண்டவரே யார் யார் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து கரிசனை உள்ள தேவன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறதுக்கு நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறீர். உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவின் எல்லா காரியங்களையும் உங்களுடைய தெய்வீக கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தாவை நேர்த்தியா நீர் வழிநடத்தி காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை உங்களுடைய தெய்வீக கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவர்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நேர்த்தியாய் வழிநடத்தி காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே உங்களுடைய மேலான ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய கிருபைகளுக்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க எல்லாத்தையும் நீங்க பொறுப்படுத்தி நேர்த்தியாய் வழிநடத்துங்க. கர்த்தாவே, இப்பொழுதும் தகப்பனே என்னுடைய தமிழ் சுவிசேஷ திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய கட்டாயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலோசனை சங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் நீங்க பொறுப்படுத்தி நேர்த்தியாய் வழிநடத்துங்க. கர்த்தாவே, இந்த விசேஷத்தை சூழ்நிலைக்கு ஆண்டவரை வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்துங்க. கர்த்தாவே, தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே உங்களுடைய பாதத்துல தகப்பனே எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளும் கிருபைகளையும் தந்து நீர் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய மேலான ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய வழிநடத்துதலுக்காக, உங்களுடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவர்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நேர்த்தியாக வழிநடத்தி காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நேர்த்தியாக வழிநடத்தி நம்முடைய சுத்தம் செய்யப்படட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, உங்களுடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவர்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிசயமாய் எங்களை வழிநடத்தி வந்து உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமை எல்லாவற்றும் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளையும் தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டல இருக்கிறீர்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்த பரமண்டலத்தை செய்யப்படுவதாக. மனிதனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். நீர் சோதனை உட்படப்படாமல் தீமையிலிருந்து ரட்சிக்கிறீர். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடிவெடுக்கிறேன். கர்த்தரானவர்
கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. கீர்த்தனையில் உள்ள 26வது பாடலை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்ற எதுவும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும்.